சமீபத்துல விஜய் அவர்களுடைய ஃபோட்டோஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும் நெறைய கனெக்ட் பண்ணிடுறாங்க. என்னன்னா, விஜய் அவர்கள் நெத்தியில ஒரு மை வைக்கிறாரு. அவருடைய கையில வந்து ஒரு சிவப்பு நிற கயிறு இருக்கு. இது எதுக்கு? சண்டியாகம் பண்றாரா? அந்த மாரி நெறைய விஷயங்கள கேள்விப்பட முடியுது. நீங்க கண்டிப்பா அதுக்கான ஆராய்ச்சிலலாம் ஈடுபட்டிருப்பீங்க. அவர் நெத்தியில ஒரு கருப்பு கலர்ல ஒரு மை மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. கையில வந்து கயிறு கட்டியிருக்காரு. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்கம்மா? அது என்ன? இதுவுமே வந்து நெறைய போயிட்டுருக்கு. அவர் வந்து திரு புசிக ஆனந்த் அவர் இருக்காரு. அவரு தான் வந்து எல்லாமே. எல்லாமே. இவரு தான் எல்லாமே. ஆ ஆதவ் அர்ஜுனா அவர் இருக்காரு. அவர் தான் வந்து ஃபுல்லாவே விஜய் வந்து எதுவுமே பேசுறதில்ல அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தன பேர் என்ன சொன்னாலும் கடகத்துக்குன்னு ஒரு பெரிய பவர் இருக்கு. எல்லாத்தையும் கேட்கும், எல்லாத்தையும் பார்க்கும். ஆனா, இவங்க என்ன நெனைக்கிறாங்களோ, விஜய் அவர்கள் தான் ஹீரோ அங்க. விஜய் அவர்கள் தான் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், மக்கள் கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துளி பொய் கிடையாது. மனசார பேசியிருக்கிற ஒரு விஷயம். எல்லாருமே வந்து விஜய் அவர்கள் எந்த ஒரு இதுக்காகவும், கயிறுக்காகவோ, இல்ல அத நெத்தியில வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சனம். சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் அது வந்து ஒரு ஹோமம் பண்ணது. புரியுதுங்களா? சத்ரு சம்ஹாரம். சரிங்களா? அந்த மாதிரியான ஹோமங்கள் பண்ணதை வச்சிருக்காரு. ஏதோ ஒரு இது சொல்லுவாங்களே, அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த கதையா தான் சும்மா உருட்டி விட்ட எலுமிச்சை பழத்தை எடுத்து பண்ற மாதிரி பேச 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 அவருக்கு நல்லதா தான் போக போகுது. நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதான். இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த காலம் எல்லாம் முடிஞ்சது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், அஸ்ட்ராலஜி இதெல்லாம் வந்து பேசாம தயவு செய்து இனிமேலாச்சும் நம்ம எல்லாருமே மாறணும். என்ன வேலை இருக்கோ அதை கரெக்டாக பண்ணிட்டு, இந்த கோவில் இதெல்லாம் எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன் நான். எந்த மதத்தையும் வந்து ரொம்ப எந்த மதத்தையும் தாழ்வா பேசுகிற உரிமை யாருக்கும் கிடையாது. இப்போ நானே ஒரு ஹிந்துசமில் இருக்கேன்னா, ஹிந்துஸை பற்றி பேசுகிற உரிமை எனக்கே கிடையாது. புரியுதுங்களா? அது வந்து ஒரு பெரிய மதம், அது ஒரு பெரிய மார்க்கம். அதை எப்படி நம்ம பேச முடியும்? இதுவே வந்து ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் தான் நான் சொல்வேன். ஸோ திரு விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஜஸ்ட் ஒரு கயிறுங்க, சிவப்பு கயிறு கட்டியிருக்காருங்க, அவ்வளோதாங்க. அதில் வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹோமத்தில் இருந்த ஒரு மைய வச்சிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சனத்தை வந்து பயங்கர சேல் ஆகி எல்லா மக்களும் வாங்குறது. இந்த மாதிரி மூட நம்பிக்கை. நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டு ஜோதிடர்கள் தப்பு, இவங்க தப்பு, அவங்க தப்பு. யாருன்னா வீட்டுக்குள்ளே இருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் பாருங்கன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக ஜோதிடம்ங்கிறது 100% உண்மை.